வணக்கம். ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாதுவட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது யார் தயாராக இருந்தாலும் சரி, யார் தயாராக இல்லாவிட்டாலும் சரி, தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சிருவாங்க. நடக்கத்தான் போகுது. இன்னொரு 10 மாதத்துக்கு மேலே இருக்கு. திமுக ஆண்டு கொண்டிருப்பது, அதனுடைய இந்த டேட்டு முடியுது. அப்போ வேறு ஒருத்தவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு யார் வரப்போகிறார்கள்? மீண்டும் அவர்களே வருகிறார்களா அல்லது வேறு மக்கள் மனதில் இருக்கிறார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தின் வெளிப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில். அதில் எப்படியாவது நாம் வந்துவிட வேண்டும், ஃபுல்லாக சீட்டில் உட்காராவிட்டாலும் கூட எதிர்கட்சியாகவாது நாம் வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கங்கணத்தை கட்டிக்கொண்டு பாஜக என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி எப்படியெல்லாம் யாரையெல்லாம் தூதாக அனுப்பி எப்படியெல்லாம் கூட்டணிக்காக பிற கட்சிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக எடப்பாடி வீரவசனம்லாம் பேசுகிறார். எடப்பாடி அப்படி ஆச்சா போச்சா. 2026 மட்டும் கிடையாது, 2029 பாஜகவோட கூட்டணி கிடையாது. அப்படி ஆச்சா போச்சா, சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தான், என்னென்னமோ இந்த தவளை கத்துமே அது மாதிரி எப்படியே கத்துனார். ஒரே மடக்கு முடிஞ்சு போச்சு. 2 நாள் அல்லது 2 வாரங்களில் மேட்ரு முடிச்சிட்டாரு. நேராக கூப்பிட்டாரு, வந்தார். அப்புறம் அதுக்கு தகுந்த ஏற்பாடு சொல்லி அமுச்சு விட்டார். அப்புறம் அவரே பிறப்பிட்டு வந்துட்டார். சென்னைக்கு வந்தார், கடகடன்னு முடித்தார், போயிட்டார். இன்னைக்கு பாஜகவோட அதிமுக கூட்டணி. அடுத்ததாக இழுத்து கொண்டிருக்கிறது இந்த ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. அதையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணின்னு கேட்டீங்க, ஆமாம், அதிமுக அளவுக்கு நாங்கள் ஒருத்தவங்க தான். மற்றபடி ஓபிஎஸும் கிடையாது, டிடிவியும் கிடையாது, சசிகலாவும் கிடையாது. அதன் அடிப்படையில் அவங்க சந்திக்காமே போயிட்டார் அமித்ஷா. அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. அதில் டிடிவி ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வேட்பாளரே அறிவிச்சிட்டார். சோளிங்கர் தொகுதின்னு நினைக்கிறேன், வேட்பாளரை அறிவிச்சிட்டார். முடிஞ்சு அந்த அளவுக்கு அவர் பாஜகவை நம்பவில்லை. இருந்தாலும் ஓபிஎஸ் என்னடா அது இவ்வளோ தூரம் இருந்துமே அமித்ஷா நம்மை சந்திக்கவில்லை, சந்திக்க கூப்பிடவில்லை, நம்ம சந்திக்கும் சொன்னால் கூட தேதி கொடுக்கவில்லை போட்டு ஒரே புலம்பல். நாம் அதற்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக நாளைக்கு 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒத்த கடைக்கு அமித்ஷா வர்றார். இன்னைக்கு நைட்டே, சனிக்கிழமை நைட்டே வந்துடுறார். நாளை காலையில் நிர்வாக குழு உறுப்பினர்கள், தமிழக முக்கிய பிரமுகர்கள், பாஜக நிர்வாகிகளை சந்தித்து பொதுக்குழு கூட்டத்தை போன்ற ஒரு கூட்டம். என்ன, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எப்படி உள்ள போட்டோம். இனி அடுத்து இருக்கக்கூடியது பாமகவை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற கான்செப்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி எல்லாத்தையும் அமுச்சு என்ன நிலவரங்கிறத கண்டறிஞ்சு நாங்கள் சிக்னல் செய்தி போயிருக்கோம். இதையெல்லாம் விட அன்புமணியும் சிக்னல் கொடுத்துட்டார். அது நேற்று தகவல் வந்தாச்சு. மீண்டும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம். இதில் ஏகே மூர்த்தி அப்படிங்கிறது எங்கே போனார் அப்படிங்கிறது தெரியல. அவர் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணவில்லை. என்கிட்ட ரொம்ப நெருக்கமானவர் ராமதாஸ் ஐயாவுக்கு. ராமதாஸ் ஐயாவுடைய இளைய மகளுடைய மூத்த மகனைத்தான் ஏகே மூர்த்தி தான் பொண்ணுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப நெருக்கம். அதனால அவர் எங்கே இருக்கிறார்னே தெரியல. ஜி.கே. மணி
வரப்போக நீங்கள் தேவையில்லாத கேள்விகள்லாம் போய் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு சரி பத்திரிகையாளர்களை பேச பிடிக்க கொள்ள சகஜமாக போயிட்டுருக்கு. ஏகே மூர்த்தி என்ன ஆனார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி நீங்கள் போனாலுமே கூட பொதுவாக இந்த எல்லோருடைய ஒரு கருத்தின் அடிப்படையில் ராமதாசனுடைய கூட்டணி விவகாரம் அதிமுகவோடு, அன்புமணியினுடைய கூட்டணி விவகாரம் பாஜகவோடு. இந்த வகையில் நேற்று அன்புமணி சிக்னல் கொடுத்தாச்சு, பாஜகவோட மீண்டும் கூட்டணி அப்படின்னு. ராமதாஸ் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. இதையெல்லாம் விட டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி புதிய தமிழகம் அவரும் நாளைக்கு அமித்ஷாவை சந்திப்பதற்காக தேதி வாங்கியிருக்கிறார். அவர் புதிய தமிழகம் கட்சி இல்லையா, எப்படியாவது சந்தித்து ஒரு 2-4 சீட்டாவது வாங்கிடணும் கூட்டணி கான்செப்ட் அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியோட நிலைப்பாடு. அடுத்தது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் தான் எடப்பாடியாக சொல்லிட்டார்ல, 2026 நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இந்த தடவை சீட்டு கிடையாது அப்படின்னு போட்டு தேமுதிக கொடுத்துட்டு, மற்றபடி தேமுதிக எங்கள் கூட்டணி தான் இருக்கிறது, அதிமுக கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர் தேமுதிக பிரேமலதா அந்த அம்மையார் ஒப்புக்கலை. வரக்கூடிய ஜனவரி மாதம் நாங்கள் கடலூர் மிகப்பெரிய ஒரு மாநாடை கூட்ட போகிறோம், அதில் தான் நாங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம், ஏன்னா எடப்பாடி சொல்கிறதும் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் தேமுதிக அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறதா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். எடப்பாடி சொல்லிக்கிட்டு அலையிறாரு, ஆமாம் ராஜ்யசபா சீட்டை கொடுக்காமே அவர் ஓட்டு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த கட்சி ஒத்துக்குவாங்க? நோகாமல் நோம்பு கும்பிடணும், மற்றபடி ஓசிலே மங்களம் பாடணும், எல்லோரையுமே துரோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடியோட தாரக மந்திரமாக இருந்தோம். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த ஒரு கட்சியும் 10 ரூபா கொடுத்தாதான் ஒருத்தர் 15 ரூபா மை வைப்பான். ஒன்றுமே இல்லாமல் ஏமாத்திக்கிட்டே இருந்தா அப்படின்னா நாளைக்கு தரேன்னா எந்த கட்சி ஒத்துக்குவாங்க? எந்த கட்சியும் ஒத்துக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் பிரேமலதா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மதில் மேல் பூனை அந்த கான்செப்ட். எப்படி அதிமுக ஏமாத்தல் தான் ராஜ்யசபா சீட், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் அடிப்படையில் சரி தேமுதிகவை நம்ம இழுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு பாஜக அதுக்கும் அடி போட்டுட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் நைனா நாகேந்திரோட பேட்டி இன்னைக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு, தேமுதிகவும் எங்கள் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த பிரச்சனையாக இருக்குது இந்த பாமக அப்பம் புள்ள தகராறு, தந்தை மகன் தகராறு இன்னைக்கு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. பாமகவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ராமதாஸ் அதிமுகவோடு தான் நான் கூட்டணி அப்படின்ட்டாரு. இவர் அன்புமணி பச்சை கொடி காட்டிட்டார் பாஜகவுக்கு. ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படியாவது ராமதாஸை அடிபணிய வைக்க வேண்டும், அவரை பாஜக கூட்டணிகள் கொண்டு வர வேண்டும். அதிமுக ஓகே, அப்புறம் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாமே ஓகே, அப்புறம் 10வது டாக்டர் கிருஷ்ணசாமி ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை. மற்றபடி தேமுதிக பேசினா படிவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா போயிட்டு, இதன் அடிப்படையில் தேமுதிக இன்னொரு விஷயம் போயிட்டு தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட். அப்படி இருக்கக்கூடிய சில தேமுதிகவை பொறுத்து நிலைப்பாடு. ஆனால் பாமகவை பொறுத்து மிகப்பெரிய குழப்பமான ஒரு நிலைப்பாடு. இது எப்படியாவது படிய வைக்கணும், இல்லையா பாமகவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இன்னைக்கு பாஜக இருக்குது. அதன் அடிப்படையில் அமித்ஷாவை இங்கே வர வைக்கிறாங்க. பாஜக நிர்வாகிகள் நாளைக்கு வர்றார் மதுரை ஒத்தக்கடைக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் தேமுதிகவோடு பேசுவது, மற்றபடி பாமகவோடு கூட்டணி ஓகேங்கிற மாதிரி ஒப்புக்க வைப்பது, அப்படி 2 நிலைப்பாடு தான். மற்றதான் ஓகே, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, டாக்டர் கிருஷ்ணசாமி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஜி.கே. வாசன் அதெல்லாம் ஆல்ரெடி இந்த 2 கட்சி தான், தேமுதிக பாமக 2யும் கரெக்டாக க்ளீன் போல்டு பண்ணி வச்சுட்டா அப்படின்னா வேலை முடிஞ்சது. தேமுதிகவை பொறுத்தவரை இருதலை கொள்ளி எறும்பு, தாவேகாவோடு சேரலாமா அப்படிங்கிற இது. மற்றபடி திமுகவோட 2 சீட் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு. ஏன்னு கேட்டால் திமுகவுடைய நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் பிரேமலதா அம்மையார் பாராட்டிக்கிட்டே இருக்கிறார். இப்போ சமீபத்தில் ஒரு இதில் மாநாட்டில் விஜயகாந்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நன்றிங்கிற கான்செப்ட், மற்றபடி பலவிதமான விஷயத்தில் நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் தேமுதிக திமுகவை நோக்கி செல்கிறது அப்படிங்கிற மாதிரி கருத்து போயிட்டு இருக்கு. ஆமாம், அது ஒன்று. மற்றபடி பாமகவை பொறுத்து மிகப்பெரிய ஒரு குழப்பம்.
ஆக எப்படியாவது 2 கட்சிகளை கொண்டு வந்து விட்டோம்னா கட்டாயமாக திமுகவை நாம் ஏதோ ஒரு வகையில் வீழ்த்தி ஆட்சியில் அமராவிட்டாலும் கூட எதிர்கட்சியின் அளவிலாவது நாம் வந்து பழையபடி அந்த மகாராஷ்டிராவில் மற்ற பீகாரில் குட்டையை குழப்பினாங்க பாருங்கள், முதுகு மேலே ஏறி அங்கே ஏதோ ஒரு சிண்டே இருப்பான், கட்டாயமாக இருப்பான். ஓபிஎஸ் மற்ற சோன்ஸோ டிடிவி சசிகலா தேமுதிக பாமக ஏதோ கூட்டணி சேரக்கூடிய சமயத்தில் ஒரு சிண்டே கிடைப்பான். அதை வச்சு அதிமுக கிடைப்பாங்க. அதை வச்சு மேலே ஏறி இருக்கிற திமுக ஆட்சியை அழித்து நாசம் பண்ணி நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து விடலாம். ஆமாம், பீகாரை போன்று மற்றபடி மகாராஷ்டிராவை போன்று சொல்லிட்டு இது எதிர்கால திட்டத்தோடு இன்றைக்கி வந்து அமித்ஷா அடிக்கடி ஃபஸ்ட்டு அதிமுக ஓகே கொடுத்துட்டாரு. இப்போ தேமுதிகவும் பாமக ஓகே கொடுக்க வர்றாரு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒத்த கடைக்கு மதுரைக்கு இந்த நிலைப்பாடு வந்து கட்டாயமாக அவர் வந்தார் அப்படின்னா நான் புகுந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து தமிழகம் விளங்குதே இல்லையா, கட்டாயமாக அரசியல் கட்சிகளுக்கு ஒரு விளக்கமில்லாத ஒரு சூழல் கட்டாயமாக ஏற்படும். அதன் அடிப்படையில் பாஜக மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அது மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட தேமுதிக பாமக எந்த அளவுக்கு ஒப்புக்கொள்ள போகிறது என்பது 2 நாளில் தெரிஞ்சிடும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.